சாந்தனு உடைத்த கண்ணாடி டீப்பாய். கோயம்புத்தூரில் பாக்யராஜ் அவர்கள் பேசிய கடைசி ஃபோன் கால் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இவருடன் தான் கடைசியாக பேசியிருக்காரு. கலைஞருக்கு பிறகு எப்பொழுதுமே கையில் பேப்பர், பேனா ஆகியவற்றை தாங்கி அதிகமாக எழுதிய ஒரே கதையாசிரியர் பாக்யராஜ் சார் தான். எப்பொழுதுமே எங்கு சென்றாலுமே தலை குனிந்து எடுத்துக்கொண்டு தான் இருப்பார். அவருக்கு மியூசிக், கேரம் போர்டு, புத்தகம் வாசிப்பு ஆகியவற்றின் மீது அதிக காதல் இருந்தது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் என்னை திரையுலகில் பெற்றெடுத்த என்னுடைய இரண்டாவது தாய், எனக்கு முகவரி தந்த என் குரு பாக்யராஜ் சார் தான். 19வது வயதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ராசுக்குட்டி ஷூட்டிங்கின் போது அவரை முதலாக சந்தித்தேன். அவரிடம் இருந்த ஆளுமை, அன்பு மற்றும் பக்குவம் என்னை வியக்க வைத்தன அப்படின்னே சொல்லலாம். நான் எழுதிய கவிதைகளை கொண்டு போய் அவரிடம் தந்தேன். அதை அவர் உற்று கவனித்து எழுத்துக்களை கூட்டி மிகவும் நிதானமாக படித்தார். படித்துவிட்டு, உன்னிடம் திறமை இருக்கிறது, இன்னும் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம், என்னுடன் சென்னை வந்து விடுகிறாயா என்று முதல்ல சந்திப்பிலேயே கேட்டிருக்காரு. அவர் என்னை சென்னைக்கு அழைப்பார் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. சென்னைக்கு அழைத்ததோடு மட்டுமல்லாமல் என்னை அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்தது தான். உறுப்பினர் போல அரவணைத்தார். கடந்த 33 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு குடும்பத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளிலுமே அவர் கூட இருந்திருக்கிறார். என் குழந்தை பிறந்து, குழந்தைகளுடன் பிறந்த நாட்கள், வீடு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா என பெற்றோருக்கு நடைபெற்ற 60ஆம் கல்யாணம் என எல்லாவற்றிலுமே ஒரு குடும்ப உறுப்பினர் எப்படி முன்னின்று நடத்துவாரோ அப்படியே எங்களை வளர்த்தெடுத்தார். கலைஞருக்கு பிறகு எப்பொழுதுமே கையில் பேப்பர், பேனா ஆகியவற்றை தாங்கி அதிகமான எழுதிய ஒரே கதையாசிரியர் பாக்யராஜ் அவர்கள். எப்பொழுது சென்றாலுமே தலை குனிந்து எழுதி கொண்டுதான் இருப்பார். அவருக்கு மியூசிக், கேரம், புத்தக வாசிப்பு போன்றவை ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம். நான் ஆருத்ரா படத்தின் மூலம் டைரக்டராகவும் நடிகராகவும் மாறிய பொழுது இதனால் பாடல் எழுத வாய்ப்பு மாறி போய்விடுமோ என்று நான் ஒரு தாயின் உள்ளத்தோடு கவலைப்பட்டார். எந்த புது படத்தின் அறிவிப்பு வந்தாலுமே அதில் பாடல் ஆசிரியர் இடத்துல உன் பெயர் இருக்கிறதா என்று தான் முதல்ல பார்ப்பேன். உன் பெயர் இருந்தால் நிம்மதி அடைவேன். பாடல் எழுதுவதை மட்டுமே எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே என அக்கறையோடு அறிவுறுத்தினார். என் திரையுலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோர்வோ அல்லது வெறுப்போ ஏற்படும் பொழுது நமக்கு பின்னால் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் என்று தார்மீக ஆதரவாக நான் அவர்தான் திகழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து துயரங்களையுமே, பொருளாதார இழப்புகளையுமே கடந்து கதை இந்த காலகட்டத்தில் மக்களின் ரசனைக்கு பொருந்தவில்லை என தோல்விகள் சாதாரணமாக கடந்து மாபெரும் தன்னம்பிக்கைவாதியாக அவர் இருந்திருக்காரு. உலக படங்களை ஒரு பிரேக் கூட நகராமல் உற்று பார்த்து தன்னுடைய மனதில் ஒரு பெரிய நூலகத்தையே வைத்திருக்காரு. எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய போரிடியாக அமைந்த சம்பவம், நான் கோயம்புத்தூர் சென்று விமானத்தில் இறங்கிய பொழுது நைட் 10 மணிக்கு பாக்யராஜ் சாரிடம் இருந்து ஃபோன் வந்தது. எங்கே இருக்கிறேப்பா என்று கேட்டார். அது மட்டும் இல்லாமல் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன் அண்ணா என்றேன். ஐயோ, கோயம்புத்தூர் போயிட்டியா, சரி நாளைக்கு சாயங்காலம் வா, உனக்கு ஒரு புது பொறுப்பை எடுத்து வைக்கிறேன், அதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். மறுநாள் மாலை நான் சென்னைக்கு திரும்பி வந்து சென்ற பார்த்தபோது அவர் ஐஸ் பெட்டிக்குள் கிடந்ததை பார்த்து கதறிவிட்டேன். பாக்யராஜ் சாருக்கு ஒரு சின்ன வருத்தமோ அல்லது வலியோ இருந்ததென்றால் அவர் தன் மகனை சாந்தனுவை ஒரு பெரிய ஹீரோவாக வேண்டும், மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். என்னை பொறுத்தவரை சாந்தனு மிகவும் திறமையான, பக்குவப்பட்ட, நல்ல பண்பு கொண்ட ஒரு அருமையான தம்பி என கூறியிருக்காரு. நான் முதல்ல பாக்யராஜ் அவர்களிடம் வீட்டில் சேர்ந்த 3வது நாளில் இருந்தே சாந்தனுவின் சிறு வயது குறும்ப நேரில் பார்த்திருக்கேன். அப்பொழுது ரொம்பவும் சின்ன பையன். திடீரென வீட்டு மாடியில் பயங்கர சத்தம் கேட்டது. நாங்கள் எல்லோருமே பதறி எடுத்துக்கொண்டு ஓடி போய் பார்த்தோம். அங்கு சோபாவில் அருகில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடி டீப்பாய் மீது சாந்தனு குதித்து அதை உடைத்திருந்தார். நல்ல வேளையாக அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அந்த அளவிற்கு சின்ன வயதில் துடுக்குத்தனம், குறும்புத்தனம் இருந்தார். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து சாந்தனு கதாநாயகனாக நடித்த சக்கரக்கட்டி திரைப்படத்தில் நான் பாடல் எழுதினேன். ஆனால் அப்பொழுது முற்றிலும் மாறி மிகவும் மெச்சூர்டான, பக்குவமாக ஒரு இளைஞராக நின்று கண்டு நான் வியந்து போனேன். அதே போலதான் பாக்யராஜ் சார் தன் வாழ்க்கையின் ஆடம்பரங்களுக்கோ ஆசைகளுக்கோ முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. எதற்காகவும் பேராசைப்பட்டதும் இல்லை.
உடைகள் விஷயத்தில் கூட அவருக்கு ஒரு தனிப்பட்ட தேர்வு கிடையாது. பூர்ணிமா அக்காவும் அவருடைய உதவியாளர் முருகனும் தான் ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் செலக்ட் செய்து தருவாங்க. திரையுலக இயக்குனர் என்ற கம்பீரமான வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என் மனக்கண்ணில் வந்து நிற்கும் ஒரே முகம் பாக்யராஜ் அவர்கள். கண்ணாடி அணிந்து நெற்றியில திருநீர் தரித்த என் குரு பாக்யராஜ் அவர்களின் முகம் மட்டும்தான் ஏனென்றால் எனக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த திரையுலகில் நிறைய பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு இந்த நிலையில நிறைய பிரபலங்கள் அவருக்கு இன்றுமே அஞ்சலி செலுத்தி வராங்க. பாக்யராஜ் அவர்களை நடிகராக அறிமுகம் செய்தது அவருடைய குருநாதரான பாரதி ராஜா தான். தன்னுடைய பல்வேறு படங்களில் சிறு சிறு வேடங்கள் கொடுத்து பாக்யராஜ் அவரை நடிகராக்கியது அவர்தான். தன்னுடைய புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயகராக அறிமுகம் செஞ்சிருக்காரு. அந்த படத்தில் பாக்யராஜ் நடிக்க வைத்து அவர் பற்றி கூறும் பொழுது அவர் தன் ஹீரோவாக போதும் பெரும்புள்ளி பலர் பேர் ஏன் இந்த விசப்பரிச்சு என்று கேட்டாங்க. இல்லை, என்னுடைய கற்பனையில் தோன்றுகின்ற வாத்தியார் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லியிருக்காரு. 1980களின் திரைக்கதை மன்னன் என திரையுலகினால் போற்றப்படும் பாக்யராஜ் அவர்கள் 1951 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் கிருஷ்ணசாமி நாயுடு, தாய் அமராவதி அம்மாள். 1978 16 வயது நிலை படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய போது அவர் உதவியாளராக சேர்ந்து இவர் நடித்து வந்திருக்கார். பாக்யராஜாவின் 2வது படமான கிழக்கே போகில் ரயில் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு காட்சியில் நடித்திருக்காரு. அடுத்ததாக இவர் இயக்கிய மௌன கீதம், இன்று போய் நாளை வாய் படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு என பல படங்கள், அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக இருந்திருக்கு. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகும் புது அவதாரம் எடுத்த இவர் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதி ராஜாவுடன் இணைந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. பாக்யராஜ் அவர்களுடைய எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தி மற்றும் தெலுங்கு, கர்நாடகம் போன்ற பல மொழிகளில் இவரது கதைகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. திரைப்பட துறையோடு எழுத்துக்கள்லையும் தன்னுடைய முத்திரையை பதித்த இவர் கடந்த 20 ஆண்டுகளாக இவர் பாக்யா வார இதழின் ஆசிரியராக இருந்து வந்திருக்காரு. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கின்ற சிறந்த புத்தகத்தை எழுதி இவரது கைவண்ணத்தில் நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம், உங்களுடைய பாக்யராஜின் கேள்வி என பதில் என பல புத்தகங்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.